ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா சிஞ்செண்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்டை சேர்ந்த வாலியம் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது குளோரான்ட்ரைனில்ப்ரோல் 8.8%, தைமதாக்சம் 17.5%, வெயிட் பெர் வெயிட் அப்படிங்கிற அளவில் எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்குது. அதாவது வெயிட் பெர் வெயிட் அப்படின்னா நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 கெமிக்கலும் 100 ml பூச்சிக்கொல்லியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சதவீதம் தான். அண்ட் இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான ஒயிட் சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியில் பெரிதளவு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. அண்ட் இதோட ரிசல்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எஸ்சி ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளோட விலையுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதோட விலையை பற்றி நம்ம வீடியோட எண்ணில் சொல்கிறோம். அண்ட் இப்போ இதை பயன்படுத்தணும்னா என்னென்ன பூச்சிக்கொல்லி புழுக்களை அழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய குளோரான்ட்ரைனில்ப்ரோல் அப்படிங்கிறது புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல். அண்ட் இன்னொன்று தைமதாக்சம் அப்படிங்கிறது சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்காகவே பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல். ஸோ இந்த 2 கெமிக்கலுமே இந்த பூச்சிகளில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்தணுமா புழுக்களையும் சரி, அதே நேரத்தில் சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் சரி நம்ம சேர்த்தே அழிக்கலாம். அண்ட் இதை பயன்படுத்தணுமா என்ன மாதிரியான புழுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களையுமே ஏற்படக்கூடிய இலைப்புழுவாக இருக்கட்டும், இல்லைனா தண்டு புழுவாக இருக்கட்டும், இல்லைனா குருத்து புழுவாக இருக்கட்டும், இல்லைனா காய் புழுவாக இருக்கட்டும், இல்லைனா மொட்டு புழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான புழுக்களையுமே நம்ம அழிக்கலாம். அதாவது அமெரிக்கன் போல்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் காய் புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா டொபாக்கோ கேட்டர்பில்லர்னு குறிப்பிடக்கூடிய புகையிலை புழுவாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்மி வாம்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய படைப்புழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா வகையான புழுக்களையுமே அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா கத்திரி, வெண்டை, பாகற்காய் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா கொய்யா, மாதுளை, மாம்பழம், சப்போட்டா போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காய்ப்புழு தாக்குதலையும் சரி, இல்லைனா பூவை பயிர்களில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா கூண்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல்வேறு வகையான புழுக்கள் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சார் உறிஞ்சும் பூச்சிகள்னு பார்க்கும்போது ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கும் சரி, இல்லைனா திரிப்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய வால் பேன்கள் தாக்குதலுக்கும் சரி, இல்லைனா ஜாசிட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சிகள் தாக்குதலுக்கும் சரி, இல்லைனா ஏபிஎச்ன்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி அதிக அளவு சார் உறிஞ்சும் பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கும் புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கும் நம்ம இந்த பூச்சிகளையை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். ஸோ அது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சார் உறிஞ்சும் பூச்சி தாக்குதலுக்காக மட்டும் இந்த பூச்சிகளை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு பயிரில் சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் நம்ம சேர்த்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறோமோ அந்த பயிருக்கு 2 பூச்சிக்கொல்லிகள் தனித்தனியாக நம்ம சேர்த்து பயன்படுத்துறது காட்டிலும் இந்த பூச்சிக்கொல்லியை மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா ரிசல்ட்டை அதிகரிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml பயன்படுத்தினா போதும். ஸோ இதற்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் இதை நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலுமே அந்த பயிருக்கு 0.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தினாலே போதும். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி, பூந்தான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணோட்ட சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் நம்ம இந்த பூச்சிகளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளான குளோரான்ட்ரைனில்ப்ரோலோ இல்லைனா தைமதாக்சம் போன்ற மூலக்கூறு இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு பூச்சிகளையும் சேர்த்து இது கூட பயன்படுத்தக்கூடாது. எதனால் அப்படின்னா இதே மூலக்கூறு அளவு அதிகமாகும்போது பயிர்களில் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இலைகள் கருகக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவு தெளிவாக டைக்ளன் 2 படித்து பார்த்து பயன்படுத்துங்க. சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்காகவும் புழுக்களுக்காகவும் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் நீங்கள் எதோட தாக்குதல், அதாவது புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக வேறு ஏதாவது எமனாய்டின் பென்சோயிட்டோ இல்லைனா கராட்டே போன்ற பூச்சிக்கொல்லியில் குறைந்த அளவில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுவே சார் உறிஞ்சும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தைமதாக்சமுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃப்ளானிக் ஆமிடோ, மொவண்டோ பூச்சிக்கொல்லியோ வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ முடிஞ்ச அளவு ஒரே மூலக்கூறை திருப்பி இது கூட சேர்த்து பயன்படுத்தாங்க. ஸோ அந்த மூலக்கூறோட அளவு பயிர்களுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml 850 ரூபாயிலேருந்து 950 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 200 ml 1550 ரூபாயிலேருந்து 1650 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் 2000 ரூபாயிலேருந்து 2100 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லைனா டைக்ளன்ட்டையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிக்ரோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.